ஆக்சிடென்ட் ஆச்சு. அதனால் ஆக்சிடென்ட் ஆனதுனால சரி ஓகே சுச்சுவேஷன் போன மாதம் ஓகே நான் கிளைம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவேன். போன மாதம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. இந்த மாதம் முன்னாடிச்சு எங்கள் ஆஃபீஸும் ரூல்ஸ் என்னென்னா, அதாவது உங்களுக்கு முடியல அப்படின்னா வந்து எழுதி கொடுக்கணும். ஏன்னா அந்த எழுதி கொடுத்தா லோன் வாங்கிட்டு எழுதி கொடுத்தோம். அவங்க போலீஸ் சார் வந்து பேசுவாங்க, வந்து எழுதி கொடுத்துருக்கோமா அப்படின்னு பேசுவாங்க. 5 நாள் கூட பேசுவோம். ஆனால் இன்ன வரைக்கும் வரலைங்க. நாங்கள் ரிப்போர்ட் மந்த் எழுதுவோம். இப்போ இவங்க வரமாட்டாங்க. அதை நீங்கள் தான் கொடுக்கணும். சட்டம் அதாவது ஆர்பிஐ ரூல்ஸ் கூட நான் சொல்கிறேன். அதாவது லோன் வாங்கினா 5ஆம் தேதி கட்டணும். ஆர்பிஐ ரூல்ஸ் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டேன். நான் நீட்டாக பேசிட்டு இல்லை வீட்டுக்கு வர்றதுக்கு ஓகே லோன் எடுக்கல, இஎம்ஐ கட்டல. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? இருப்பா, நம்ம லோன் வாங்கணும், அவங்க லோன் கட்டல, இல்லை லோன் போன் எடுக்கலன்னா ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கு ரூல்ஸ் என்ன சார்? இதில் என்ன ரூல்ஸ் இருக்குங்க தெரியுமா? தெரியாது. இல்லை இருப்பா, தெரியுமா தெரியாத என்ன என்ன ரூல்ஸ்? ஃபோன் பண்ணதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது. சரி, ரெஸ்பான்ஸ் இல்ல. ரெஸ்பான்ஸ் இல்ல. இல்ல. அப்போ வீட்டுக்கு வரணும். ஒரு ஆர்பிஐ ரூல்ஸ் பேங்க்ல இருந்து வர என்ன சட்டம்? அதான் சார் ஃபோன் வருதுங்க. கட் பண்ணி யாரு ஃபோன் ஃபாலோ பண்ணீங்க சார்? ஃபோன் ஃபாலோ பண்ணோம், எடுக்கல. அப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் வீடு வந்து யூஸ் பண்றதுக்கு ரூல்ஸ் இருக்கு. இல்ல என்ன சட்டம்? கேட்குற சட்டம் ரூல்ஸ் கலெக்ஷன் ஸ்டாஃபே அப்படிதான். ஏப்பா சட்டம் தெரியுமா இல்ல மடத்தனமா வரீங்களா? சட்டம் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாது? என்ன சொல்லு என்ன சட்டம்? நாங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். ஏப்பா வீட்டுக்கு வரணும்னு என்ன சட்டம்? அதை பத்தி சொல்லுங்க. ரிப்போர்ட் கொடுக்கணும். வீட்டுக்கு வரணும்னு என்ன சட்டம்? ப்ராசஸ் எங்களுக்கு இருக்குங்க. அதை தாப்பா கேட்குறேன். இப்போ வந்து கடன் வாங்கி கட்டலன்னு சொல்றேன்ல, வீட்டுக்கு வரணும்னா என்ன சட்டம்? சார் ஆபீஸ் வந்து லோன் வாங்கியிருக்கேன். இதுல என்னங்க ரூல்ஸ் இருக்கு? அறிவு கேட்டான ரூல்ஸ் சொல்லு. சட்டத்தை சொல்லுன்றல, சட்டத்தை பேசு. தெரியுமா தெரியாது? கம்பெனி போய் சாக சொல்லு, செத்துருவியா? பதில சொல்லுன்றல, பதில சொல்லு. என்ன சட்டம்? ஒரு வீட்டுக்கு வரணும். ஒரு இருப்பா, ஒரு வீட்டுக்கு ஒரு கடன் வாங்கிட்டாங்க, அவங்க கட்டல, வீட்டுக்கு வரீங்கல்ல, வீட்டுக்கு வரணும்னா ஆர்பிஐனுடைய சட்டம் என்ன சார்? இப்போ ஃபோன் எடுக்க சட்டத்தை பேசி கஸ்டமர் இருக்காங்க இல்ல, நாங்க எப்படி ரிப்போர்ட் பண்ணலாம் கேக்குறேன். அத நீ வந்து ஒண்ணும் ஒரு கந்து வெட்டிக்கு கொடுக்கல, லோக்கல் இல்லையே, ஒரு கார்பரேட் கம்பெனி ஸ்டாஃப் தானே. ஆர்பிஐனுடைய சட்டம் ஒரு வீட்டுக்கு ஒரு கஸ்டமரை பார்க்கணும். சட்டம் என்ன சொல்லுது? அதை சொல்லுப்பா. ஓகே, சட்டம் என்ன சொல்லுங்க? அதாவது ஃபோன் எடுக்கல, சரி, கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் இல்ல, சரி, நாங்க ஹெட் ஆபீஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும். என்ன ஆச்சுன்னு ரிப்போர்ட், இஎம்ஐ பெண்டிங் ரிப்போர்ட் கொடுக்கணும். சரி, நாங்க வரும்போது வந்து பார்க்கணுமா? நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதத்தான் கேக்குறேன். எதுக்கு வருவேன்னு கேக்குறேன். தெரியுமா? அங்க ஆபீஸ் வாங்க, எனக்கு தெரியல. ஏய், தெரியாம எப்படி வந்து 2-3 டைம் மிரட்டிட்டு இருக்க? நாங்க மிரட்டுறோமா? பின்ன அவங்க வந்து வந்திருக்காங்க சார். டெய்லி வந்து மிரட்டிட்டு நீங்க வந்திருக்கல, 3 பேர் வந்திருக்கீங்கல்ல, நான் இந்த காலையில 3 பேர் வந்திருக்கீங்கல்ல, 3 பேர் அந்த அம்மா பாக்கணும்னா என்ன சட்டம்? அதை சொல்லு. சார் எங்களுக்கு தெரியுமா தெரியாது? தெரியல. எங்க ஆபீஸ் வாங்க, சொல்றேன் கேளு. உன் ஆபீஸ் வர நீ வந்து 10 பேர் பொறுக்கி பசங்க வரீங்க மிரட்டி. ஆமான்றல, என்ன ஐடி கார்டு வச்சு ஐடி கார்டு வச்சு வர முடியாது. ஒரு நிமிஷம் இறப்பா, சொல்றத கேளுன்றல. சட்டத்தை தெரியுமா தெரியாது? உனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்க. ஆர்பிஐனுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் கடன் வாங்கிக்க, நீங்க முதல் கொண்டு, நீங்க வேலை செய்யற பசங்க இருக்கீங்களா, உங்களுக்கு முதல் கொண்டு கடன் வாங்கிருக்கோம்னா, நம்ம வந்து ஒரு கடன் கட்ட முடியல, கட்டலன்னா ஆர்பிஐ என்ன தெளிவா சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அலைபேசியில் அழைக்கணும். அவங்க போன் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் வரணும். இதப்பா சொல்றேன், மூட்டு கேளு. சொல்லித்தர கேளு. நீ அமைதியா கேட்டா நான் நீட்டா பேசுறேன். நீ வந்து சும்மா அந்த நக்கல் பண்ற வேலை அப்ப நான் சொல்ல கேளு. தெரியாதுல்ல, கேளு தம்பி. அப்போ ஒரு வீட்டுக்கு வரணும்னா சும்மா வர முடியாது. நீ ஒரு கம்பெனி ஸ்டாஃப், நீயே வர முடியாது. உனக்கு ஒரு மேலதிகாரி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்றோம்னா நாளைக்கு நீங்க வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு மேலதிகாரின்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஒரு
என்ன பண்ணணும்? குறுஞ்செய்தி மெசேஜ் அனுப்பணும். நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பணும். நாளைக்கு ஒரு மெசேஜ் வரேன்னு சொல்லி அனுப்பும்போது அடுத்த நாள் வந்து இப்ப நீங்க வரீங்கன்னு வச்சுக்கல, யார் யார் வராங்க எல்லாமே போடு. அது இல்லாம இப்ப நீங்க வரேன்னு சொல்லக்கூடாது. நீங்க வந்து ஐயர் ஆபீசர் இவருக்குன்னா இவருக்கு நீங்க ஆத்தென்டிகேஷன் லெட்டர் கொடுக்கணும். என்னோட வங்கியில நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க, நான் ஒரு மேனேஜரா இருக்கிறேன், மேனேஜரா இருக்க நான் வந்து அலைபேசியில் அழைக்கும் போது நீங்க எடுக்காதனால நாளைக்கு உங்க முகவரியில வெரிஃபிகேஷன் பண்ணணும், எங்களுக்கு பணம் வசூல் பண்ணணும். அதுக்காக வெரிஃபிகேஷன் பண்ணணும். என்ன சொல்லணும்? வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த பேர் கொண்டவர், இந்த ஐடி கார்டு நம்பர் கொண்டவர், இவர் நாளைக்கு உங்களை விசிட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணணும். அடுத்த நாள் காலையில் அந்த லெட்ரு வராங்க இல்லையா, அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பணும். பேங்கில் கூட்டுறவர் இருப்பான், கலவர் இருப்பான், எவன் வேணாலும் வந்து யாரையும் வசூல் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் வந்திருக்கீங்களே, எங்கள் ஆத்தென்டிகேஷன் லெட்டர், எங்கள் கிரெடிட் மேனேஜர், அதை வச்சு பூஜையா பண்ணுறது கொடுத்தனுப்பி இருக்கணும். தம்பி ஒரு நிமிஷம், உன்ட்ட கொடுத்தனுப்பி அவர் வச்சு அதை கொடுத்தனுப்பி அதை அவங்ககிட்ட காட்டணும். என்னை வந்து நான் கடன் வாங்கின இந்த மாதிரி என்னை கேட்க அனுப்பி இருக்காங்கன்னு காட்டினாங்களா நம்ம என்னைக்காச்சும் ஒரு லெட்ரு காட்டணும். அதை காட்டலையா? சரி, அது ஃபஸ்ட்டு சட்டவிரோதம். சரி, பார்த்து ஒருவேளை அந்த லெட்டரோட வந்தால் கூடி பக்கத்தில் இவங்க இருக்காங்க, அவங்க வாங்கின பர்சனல் லோன். சரியா? பர்சனல் லோன் போது ஒரு தனிப்பட்டது, ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம எல்லாருமே தனி. அவங்க சொல்கிறாங்க நான் வந்து அந்த பல்லடத்தில் வெயிட் பண்ணுங்கள், இல்லை ஊஞ்சல் பாளையத்தில் வெயிட் பண்ணுங்கன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்தாலும் அவங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணணும்? அவங்க சொல்கிற இடத்துல வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை போய் பேங்க்கில் சொல்லணும். இவ்வளோ தான் சட்டம். அதுக்கப்புறம் நல்லா கேட்டுங்க, அதுக்கப்புறம் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்க பணம் கட்டல, அப்போ தான் கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வரணும். கலெக்ஷனில் வரவனுக்கு என்ன சட்டம்? அவங்க நோட்டீஸ் கொண்டு வருவாங்க. ஒரு இளவும் தெரியாம தான் வரீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்த 3 பேர் ஜெயிலுக்கு போறீங்க. 11 பேர் 2000 கட்டாய கடன் வசூல் சட்டம் என்ன திரும்ப சொல்லுது? கட்டாய கடனுக்காக கேளு, அதெல்லாம் பேசாத, கேளு, விஷயத்தை கேளு. அப்போ கலெக்ஷனுக்கு வரணும் தம்பி. கலெக்ஷனுக்கு வரவங்க எப்படி வரணும் தெரியுமா? கலெக்ஷனுக்கு வரும்போது டிஆர் எக்ஸாம் எழுதியிருக்கணும். டிகிரி முடிச்சுன்னா 100 மணி நேரம் டிஆர் எக்ஸாம் எழுதியிருக்கணும். எல்லாத்தையும் மக்களை சேர்த்து இன்னைக்கு விடுறதில்ல, எல்லாத்தையும் யார் வரணும்? மக்களை சேர்த்து அதே மாதிரி கேட்டீங்க. டிஆர் எக்ஸாம் எழுதியிருக்கோம், கலெக்ஷன் வரணும்னா டிஆர்ஏ எக்ஸாம் எழுதி கலெக்ஷனுக்கு வந்து டிஆர்ஏவோட ஐடி கார்டு வேணும். பேங்க்கில் வேலை செய்கிறவன்லாம் வந்து சும்மா கூட்டுறவன் எவ்வளவு அப்படி எல்லா வேலை எழுதுறவெல்லாம் வந்து வசூல் பண்ண முடியாது. கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவோட டிஆர் டெப்டி ரெக்கவரி ஏஜென்ட்டோட எக்ஸாம் எழுதி அதனுடைய ஐடி கார்டு வேணும். அதை கொண்டு வரல, எழுதிருக்கீங்களா? இல்லை. அப்புறம் எப்படி இது கலெக்ஷன்? பேங்கிங், நான் பேங்கிங், எந்த இலவு பேங்கிங் இருந்தாலும் வேணும் தம்பி, வேணும்ன்றல பேங்கிங் நான் பேங்கிங் தம்பி. அதாவது கலெக்ஷனுக்கு வரணும் அப்படின்னாலே அது வேணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களை அனுப்பி 5000 ரூபா இருக்கு. அதோடைய இது என்ன ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் என்ன சொல்றீங்க? கலெக்ஷனுக்கு என்ன தம்பி? தம்பி அதுக்கான ஐடி கார்டு எங்க? நீங்க ரெண்டும் பார்க்கலாம் சொல்லியிருக்கா? இந்த மாதிரி கலெக்ஷன் பார்க்கலாம் கூடாது. என்ன சொல்றீங்க? கலெக்ஷன் பார்க்கவே கூடாது. இதுல இல்லையே. ஒரு நிமிஷம், என் ஐடி கார்டு காட்டுறேன். நீங்க யார் ஐடி கார்டு? இல்ல நான் கேட்டேன், உனக்கு என் ஐடி கார்டு வேணும் அவ்வளவு இருந்தா நான் உனக்கு தெரிஞ்சுக்கோ. இருந்தா நான் யார் வந்திருக்கேன், எங்க இருந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ. இந்த பாரு, என் ஐடி கார்டு பாரு. வேற என்ன வேணும்? இது மட்டும் போதும். வேற என்ன வேணும் சொல்லு. என் விசிட்டிங் கார்டு வேணுமா? அந்த என் விசிட்டிங் கார்டு ஐடி கார்டு வச்சுக்க. சரி, இப்போ நீ வந்திருக்கல, ஆத்தென்டிகேஷன் லெட்டர் இல்லை, சரியா? ஒரு ஐடி கார்டு இல்லை. அதே மாதிரி எல்லாமே போட்டுருக்கேன். இல்ல எந்த ஐடி கார்டு இல்ல, வேற ஐடி கார்டு. கலெக்ஷன் மேல கலெக்ஷனுக்கு இப்போ நீங்க கலெக்ஷன் பார்க்கும்போது கலெக்ஷன் ஐடி கார்டு. இப்போ நீங்க கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் இருப்ப, நல்லா கேட்டுக்க, கம்ப்யூட்டர் ஆபரேட்டரா இருப்ப. கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் எப்படி வந்து கலெக்ஷன் வருவான்? அவங்க வர மாட்டாங்க. யார் அதே மாதிரி தான். இப்போ நீங்க எதுவுமே போடல. சரி, இதுல என்ன இருக்கு? கலெக்ஷன் ஆபீசர்னு போடல. என்ன என்ன இதுல என்ன இருக்கு? யாரு இது? வந்து சும்மா ஏதாவது இருக்கு, உங்க ஐடி கார்டு ஏதாவது வருது. இதுல என்ன இருக்கு? இப்போ என்ன போஸ்டிங் ஆறது? ஓ, நான் இருக்க கட்சி தலைவர் கேட்டார்ல, நான் யாரு இருப்பா பேசும்போது என்ன இருக்கும்? நான் யாரு பாருங்கம்மா, நான் யாருன்னு கேட்கறாங்களே, நான் ஒரு கட்சியோட தலைவர். இதுல எழுதி இருக்கா இல்லையா பாருங்க, காட்டுங்க, அப்படி காட்டுங்க. ஒரு நிமிஷம், தலைவர் அடிக்க முடியாது. நான் அடிச்சேன்னு வச்சுக்கேன், 10 பேர் அடிச்சேன்னு வச்சுக்கேன், கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜெயிலுக்கு போய் அடிச்சு பாரு. ஏன் பேர்ல நீங்க கட்சி தலைவர்
அப்படி இல்ல சார். ஃபுல்லாவே எங்க ஐடி அடிச்சு பாருங்க. எல்லா டேட்டா நீங்க சொல்லுங்க. இதுல கட்சி தலைவர் இருக்கா? ஐடி மட்டும் உனக்கு தெரியல இதுல தலைவர் இருக்கா? அப்ப நீங்களும் பாருங்க. எல்லாம் இவங்க காட்டுங்க. தலைவர் இருக்கா இல்லையா? இதே மாதிரி ஒரு நிமிஷம். இதே மாதிரி நீங்க சொல்றாருல, நான் அச்சடிக்க முடியும் சொல்றாருல, இதே மாதிரி இவர் அச்சடிச்சிருவாரா? ஜெயிலுக்கு போயிடுவேன். என் பேரை போட்டு, என் கட்சி பேரை போட்டு ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் நான், என் பேரை போட்டு நீ அச்சடிச்சுன்னு சொல்றேன், நீ ஜெயிலுக்கு போயிடுவேன். இல்ல சார், அவர் என்ன சொல்றாரு? இதே மாதிரி நான் அச்சடிக்க முடியும்ன்றாரு. இதே மாதிரி இது மாதிரி வேணா அடிக்கலாம். ஏன்னா இதுல எதுவுமே இல்லை. இதுல பாருங்க, யாரு என்ன ஏது என்ன வேலை செய்யறேன்னு கூட இல்லை இருக்கா? இல்ல நீங்களும் பாருங்க. இதுலயும் பாத்தீங்களாம்மா? இதுல பாருங்க. இருக்கா இருக்கா இருக்கா? இதுல பாருங்க. இருக்கா? இருக்கா? நிற்பாட்டு வந்து எல்லாத்தையும் ஒரு இளவு இல்லாம வந்து நின்றுட்டு இருப்ப. நீ பேசுற பேசு. அந்த அம்மாவை சந்திக்க வந்திருக்கல, எங்க ஆத்தன்டிகேஷன் லெட்டர் அதான் என் கம்பெனி கொடுக்கும். கம்பெனி வந்து கம்பெனி கொடுக்கணும். அப்ப கம்பெனி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க முன்னாடி அந்த அம்மாக்கு அவமானம். எல்லாம் கேட்டுக்கு ஒரு கடன் வாங்கி இருக்கோம், கஷ்டம் உள்ளான்னு போது ஒரு அவமானம். என்ன நினைச்சிருக்க? நம்ம செத்துச்சுன்னா உன் வீட்டுல போய் செத்த பிசா இருப்பியா? வர்றதுக்கு ரூல்ஸ் பேசிட்டு அதெல்லாம் காட்டாம பேச கூட. அதாவது வெங்காயம் அதெல்லாம் காட்டாம பேச கூடாது. பேசினா நீங்க சொல்ல அதை கொடு. நீங்க வரும்போது இதை வரணுன்ற வாங்க. ஹலோ போலீஸ் போலீஸ் இல்ல இல்ல இங்க வாங்க அக்கா. இவங்க என்னென்ன கொடுப்படுறாங்க? நீங்க சொன்னீங்களா? சொன்னீங்களா? அதுக்கு என்ன சொல்றாங்க? சரி, பணம் ஒருவேளை கட்டலனே வச்சுக்கப்பா. நம்ம கட்டலனா இங்க வந்து டார்ச்சர் பண்றதுக்கு எவன்டா உங்களுக்கு எல்லாம் ரைட்ஸ் கொடுத்தது? சும்மா ஒரே நிமிஷம் பேசி அக்கம் பக்கத்துல வந்து அசிங்கப்படுத்திட்டீங்க. ஒரே நிமிஷம் வெங்காயம் ராஸ்கல் அறிவில்ல. அந்த அம்மா ஒரு லேடி, உன் வீட்டுல ஒரு லேடி வந்து அசிங்கப்பட விடுவேடா? உன் வீட்டுல ஒரு லேடி அசிங்கப்பட விடுவியா? சொல்றேன் இல்ல. அதாவது ஒரு ஆத்தன்டிகேஷன் லெட்டர்ல என்ன இளவுன்னு இல்ல, ஐடி கார்டுல வெங்காயம் இல்ல, சும்மா ஒரு 50 ரூபாய் கார்டு ஜெராக்ஸ் வர வேண்டியது. அதாவது எல்லா இதுல வந்திருக்கேன் காட்டுறேன். நம்ம நீ எல்லாத்தையும் அது காலில் விடுங்க. ஒரு இளவுல நீ பொறுக்கி பையன் அர்த்தம். உன் வீட்டுல வந்து விடுவியா? விடுவியா? சொல்லு. எல்லாம் பேசி முடிச்சுங்களா? என்ன பேச போற? இது காவல்துறை வராங்க. இன்னைக்கு இவனுக்கு பூரா ரிமாண்ட் பண்ணுவோம். 11/2000 கட்டாய கல்வி மக்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. வரணும்னா இவ்வளவும் இருக்கு. வீட்டுக்கு முன்னாடி வந்து இவ்வளவு தொடர்ச்சி அவமானப்படுத்துறானுங்க. பாவம் தானே அக்கா. முடியாத போது ஓடி ஒளியிறவர் சொல்றாங்க தெரியுமா? ஓடி ஒளியிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடி உன் வீட்டுல போய் சொல்றேன். உன் பொண்டாட்டி உன் அக்கா தங்கச்சி சொல்ல சும்மா இருப்பேன் நீ. பேச சொல்லு. ஒரு இளவு இல்லாம வருவோம். நாங்க வேடிக்கை பார்த்து ஒரு இளவு இல்லாம சும்மா ஒரு ஐடி கார்டு 50 ரூபாய்க்கு அடிச்சு வேடிக்கை பார்க்கல. இல்ல சார், நம்ம ஐடி கார்டுல 50 ரூபாய்க்கு அடிச்சிட்டு வந்து மக்களை மிரட்டிட்டு இருப்பாங்க. ஐடி கார்டுல எந்த நம்பர் மட்டும் பாவம் கஷ்டப்பட்டு வாங்குறவங்க தெரியாதா? இல்ல அவங்க முடியாது. நேர்ல வர சொல்லு. ஒரு இளவு இல்லாம சொல்ல நேர்ல வர சொல்லவன. நேர்ல வர சொல்லவன பேசலாம். ஒரு அளவுக்காக இங்க வந்துட்டு மக்களை மிரட்டுறது ஒண்ணும் இல்லாம சும்மா ஒரு 50 ரூபாய்க்கு ஐடி கார்டு அடிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? சொல்லு. வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? சொல்லு. பாவம் மக்கள் வந்து வாங்கிட்டு கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு அளவுல வந்து நின்றுட்டு உட்கார்ந்து வந்து பாரு. அவ்வளவு தைரியம் இருக்கு உங்களுக்கு மக்கள் மிரட்டுற அளவுக்கு. நாங்களே எதுக்கு இருக்கோம் அரசியல்ல? ஒரு சாதாரண சகோதரியை கூட்டு வெக்கமா இல்ல? ஒரு லேடிஸ் போய் மிரட்ட வெக்கமா இல்ல? அந்த அம்மா போய் சூசைட் பண்ணி போய் என்ன நடிக்கிறியான்னு கேக்குறாங்க. இவங்க பொண்டாட்டி இவங்க அம்மா இவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் சூசைட் பண்ண நடிக்கிறா சொல்லுவானுங்க. காசுக்காக மானங்கத்தை போயிலுங்க. அவங்க உங்க அம்மாக்கு அப்படிதான் நடிக்கிற கேட்க. ஒரு அம்மா தூக்கு மாட்டி தொங்க போய் நடிக்கிற கேட்க வெக்கமா இல்ல?
கொஞ்சம் கூட இல்ல. இதே உங்க அம்மா கதை தூக்க மாட்டோம் நடிக்க நாங்க கேட்டா கோவம் வருமா வராதா? நாங்க கேட்க மாட்டோம், அப்படி கேட்க மாட்டோம். ஏன் தெரியுமா? நாங்க அது தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. பேசுகிறேன் பேச விடவே இல்லை. என்ன இல்லாத நாங்க கேட்டதை காட்டு. ஆத்தன்டிகேஷன் லெட்டர் காட்டு. தம்பி இங்க வாங்க தம்பி. நீ வந்து இங்க வா. நான் கேட்க நியாயமா இல்லையா? நீ ஒண்ணு சார் தம்பி நான் கேட்க நியாயமா இல்லையா? நீ காட்டு. ஆத்தன்டிகேஷன் லெட்டர் காட்டு. உங்க 3 பேர்த்த இங்க காட்டு. காட்டு எடு. எடுனா காட்டு. ஓகேங்களா? இது 50 ரூபா. தம்பி இது 50 ரூபா. இது 50 ரூபாய்க்கு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வர. வாயில எது வேணாலும் ஏய் காட்டு. ஆர்பி இப்ப போலீஸ் வருவாங்க இல்லையா? நீ காட்டுற இன்னைக்கு இங்க வரு. இப்போ சொல்ற சட்டத்தை மீறி நீங்க செய்யற செயல்களுக்கெல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு ரிமைண்ட் பண்ண விட மாட்டோம். கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். ஏன்னா 11/25 சட்டம் தெளிவா சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்கு? பின்தொடர்றது, தொடர்ச்சியா வற்புறுத்துறது, கடன் ஒரு வாரம் வாங்கினது. நீங்களா பக்கத்துல தானே இருக்கீங்க. ஒரு வாரம் வந்து டார்ச்சல் குடுக்குறாங்கன்னா உண்மையா பொய்யா சொல்லுங்க. அக்கம் பக்கத்துல நம்ம முன்னாடி அவமானம் தானே அது. இவனுங்க என்ன பெரிய டாட்டா பிர்லா, இவனுங்க பிச்சை சோத்துக்கு இல்லாம தான் இந்த சம்பளத்துக்கு வரான். இவங்க டியூ கட்டினால காசு அதுல தானே சாப்பிடுறாங்க. நம்மள மாதிரி மக்கள் உழைச்சி சாப்பிடறதுதான் இவனுங்க சாப்பிடுறானுங்க. இவனுங்க நம்மளை அவமானப்படுத்தலாமா சொல்லுங்க? நம்மள மாதிரி மக்கள் நீங்களே கேளுங்க. ஏன்டா எங்க வீட்டு பக்கத்துல நிக்கிறீங்களே, யாரா நீங்க? நம்மள ஒரு இடத்துல வைக்கும். ஒரு அண்ணன் தெரியுமா? இல்லையா? கையை அப்படி வைக்காது. எப்படி போய் நம்மள போய் இவனுங்க மிரட்டுறானுங்களா? இதே பெரிய பெரிய போலீசார் வீட்டுக்கு போவானுங்களா? பெரிய அந்த அம்மா தான் சொல்றீங்க. எங்க இருந்து வர இது ஒண்ணுமே இல்லையே. வேற என்ன இருக்கு? நான் காட்டல. என் காரை காட்ட சொல்றேன். என் காடு மாதிரி பேர் தலைவர் பேர் காட்டு. அந்த மாதிரி காட்டு இருக்காது. இல்ல இல்ல ஒண்ணுமே தெரியாம தெரியாம அனுப்பிச்சுட்டாங்க. ஒண்ணுமே தெரியாம இல்ல சொல்லுங்கம்மா. நியாயம் அது. அக்கம் பக்கத்துல வந்து இப்படி பண்ணலாமா? புரியுதா? அப்பவே சொல்றோம். அப்பவுமே நாங்க சொல்றோம் ஐடி கடைக்கு ஆத்தன்டிகேஷன் லெட்டர் எதையுமே காட்டல. சரியா? அப்ப இந்த டைமும் வரீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம். இந்த நாட்டுல சட்டம் இருக்கு, சட்டம் அமல்ல இருக்கு, ஆர்பிஐனுடைய ரூல்ஸ் இருக்கு. அதனால 11/2000 கட்டாய கடன் தடுப்பு சட்டம் இது அமல்ல இருக்கும்போது வந்து நீங்க எல்லாம் வந்து நீங்க பெரிய வெண்ணையாட்டு இன்பண்ட் வந்து ஒரு ஐடி கார்டை வச்சு கட்டலையா ஏமாத்தியா சொன்னா உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீங்க அதெல்லாம் பண்ணுவீங்க. இருக்கணும்ல. நம்ம வீட்டுல வந்தா விடுவோமா தம்பி? நம்ம வீட்டுல கடன் வாங்கி வந்தா விடுவோமா? விட மாட்டோம். நாங்களாம் அதெல்லாம் பண்ண மாட்டோம். வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா அப்ப நடிக்கிறேன் நீங்க கேட்டா நீங்க கேட்பியா? நம்ம வீட்டுல கேட்போமா? நியாயமா நடந்துக்க. நாங்க சொல்றோம் கட்ட முடியாட்டி தம்பிக்கு அப்படி ஒருவேளை கட்டல ஏமாத்த சட்டம் என்ன சொல்லுது? நீங்களா போய் கோர்ட்ல போட்டா அவங்க கோர்ட்ல போறாங்க. கட்டலட்டி அவங்க கோர்ட்டுக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும். புரியுதா? நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும். நீங்கள வந்து அவமானப்படுத்த கூடாது. இதே மாதிரி உங்க வீட்டுக்கு நாங்க ஒரு 4 பேர் வரட்டா ஆளால் காரணம் சொன்னாங்க. ஒரு 10 பேர் ஒரு கட்சியில வந்து உட்காந்துட்டு இந்த மேனேஜர் பேசலாம் சொல்ல முடியுமா? உண்மையா இல்லையா? நம்ம வெட்கப்படணும். இந்த வேலை வந்து இளைஞர்கள் செய்யறது கேவலமான வெட்கப்படணும். வேதனை ஏன் தெரியுமா? நம்ம வாலி வயசுல உழைக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி இந்த அக்காவை மிரட்டுறது ஒரு பெரிய வீரம்ட்டு 3 பேர் வந்திருக்கீங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு வந்த நீ 2 பேர் கூப்பிட்டுக்கல வரல வந்தா இந்த கணக்குதான். போன 4 பேர் வர்றாங்க. இந்த அம்மாவை மிரட்டுறதுக்கு 4 பேர். ஆமா என்ன நியாயம்? இந்த அம்மாவை 4 பேர் மிரட்டும். 4 ஆம்பளைங்க மிரட்டுறதுக்கு அந்த அம்மா என்னம்மா எப்படி என்னப்பா உங்க கம்பெனிக்கு ஒரு பெரிய தம்பி வந்தாலும் மிரட்டுதான். அக்கா சொல்லுங்க என்னங்க மிரட்டல அப்படிங்கிறீங்க? மிரட்டி இருக்கிறாங்க. மிரட்டாமலாம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்களா? சொல்லுங்க. அம்மா வீட்டுல கேளுங்க சொல்றாங்க. ஒரு உடம்பு சரியில்லை இருந்தா கூட அங்கேயும் கூட விட மாட்டேங்கிறீங்க. இங்கேயும் வந்து அப்படிதான் டெய்லி வந்து பேசுறீங்க. தம்பி போன் எடுக்கலனா போன் எடுக்கலனா அப்படி போவீங்களா? என்ன அப்ப உங்களுக்கு எல்லாம் பயந்து போன் எடுக்கணும் இல்லாட்டி செத்துக்கணுமா? அப்புறம் என்ன பேசுறீங்க? போன் எடுக்கலாட்டி கடன் வாங்கினா
காவல்துறை இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. நீ அக்கம் பக்கத்துல மாதிரி நீ சொல்றது ஒரு 50 காலம் வச்சாலும் பேசக்கூடாது. ஆமா.